வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. யார் இந்த ஸ்பைடர் நொஹார்? பட் வெயிட், ஸ்பைடர் நொஹாரா நாயரான்னு சில பேருக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஸ்பைடர் நொஹார் தான். பட் இருந்தாலும் நீங்க நாயர்னு சொல்லிக்கலாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. பட் பேர்லயே இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மாசத்துலயே வரப்போற ஸ்பைடர் நொஹாரோட லைவ் ஆக்ஷன் சீரிஸை போய் பார்த்தா சரியா இருக்குமா என்ன? சோ அதனாலே ஸ்பைடர் நொஹாரோட ஆரிஜினை தெளிவாவும் ஸ்பாயிலர் ஆகாம மொத்தமா பார்த்துருவோம். பட் ஆனா ஸ்பாயிலர் ஆகிற மாதிரி இந்த காமிக் ஆரிஜினும் அந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ்க்கும் சம்மந்தமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஸ்பைடியை பீட்டர் பார்க்கரா இல்லாம பென் ரெய்லின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சீரிஸோட டைட்டில் ஸ்பைடர் மேன் நொஹார்னு இல்லாம ஸ்பைடர் நொஹார்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் அந்த சோனி பையனால தான். பட் ஆனா இது நம்ம ஸ்பைடர் நொஹாரோட ஆரிஜின் காமிக் புக்கா இருக்கிறதுனால மேபி சில விஷயத்தை எடுத்து லைவ் ஆக்ஷன்ல ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சோ அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாயிலர் ஆகாம மொத்தமா பார்த்துருவோம். சோ தொடங்குவோமா? அதாவது இந்த ஸ்பைடர் மேன் நொஹாரோட மொத்த காமிக் டைம்லைனும் 1930s நடக்கிற அந்த காலகட்டத்தில் செட் பண்ணிருப்பாங்க. அண்ட் 1930s சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் இது வேர்ல்டு வார்லாம் நடந்துட்டு இருந்த அந்த டைம் பீரியட் தான். ஆனா அந்த டைம் பீரியட்ல மொத்த யுனிவர்சிட்டியுமே கரப்டட் குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். சோ அதனால அந்த மொத்த கரப்ஷன் எதிர்த்து நிக்கிற ஒரு ஆளா தான் பீட்டர் பார்க்கர் இருப்பான். ஆல்சோ ஆன்மேவோ தான். ஆனா ஆக்டிவிஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் பத்தி மக்களோட மக்களா இருந்து குரல் கொடுக்கிற ஒரு ஆளை தான் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிஸ்டா தான் நம்ம பீட்டர் பார்க்கர் இருப்பான். சரி, அவர் நியூயார்க் சிட்டில இருக்க கரப்ஷனை எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஓகே, பட் அந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆள் யாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த காப்ளின், அதாவது நார்மன் ஆஸ்பார்ன். அவர் தான் இந்த நியூயார்க் சிட்டியோட அண்டர் வேர்ல்ட் கேங்ஸ்டர். எஸ், இந்த காமிக் புக்ல நார்மன் ஆஸ்பார்ன் பயங்கரமான ஒரு மாஃபியா கேங்ஸ்டருங்க. அண்ட் அவர் கூட கிரேவன் தி ஹண்டர், கெமிலியான், வல்ச்சர் இவங்க 3 பேர் இருப்பாங்க. அண்ட் நார்மன் ஆஸ்பார்ன் கீழ தான் என்ஃபோர்சர் கேங் இருக்கும். ஆனா நார்மன் ஆஸ்பார்ன் நம்ம கிங் பின் கீழ தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சோ இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரை எதிர்த்து தான் நம்ம பீட்டர் பார்க்க நின்னு இருக்கான். பட் ஆனா அவனுக்கு சும்மா விடுவானுங்களா? அவங்க எல்லாருமே நம்ம அங்கிள் பெனோட வீட்டுக்கே போயிட்டு அவர் வயசானவர்னு கூட பார்க்காம அவர் கயிறால கட்டி அடி பொளந்து எடுத்திருப்பானுங்க. பட் அது கூட பரவாயில்ல, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா வல்ச்சர்ங்கிற ஒருத்தனை நார்மன் ஆஸ்பார்ன் கூட வச்சிட்டு இருக்காருல, அவன் ஒரு கேனபிலிஸ்ட், அதாவது மனுஷங்களை கொன்னு அவங்கள சாப்பிடுறவன். சோ அந்த மாதிரி ஒரு கேனபிலிஸ்டிக்கான ஒரு வல்ச்சரை தான் இந்த இடத்துல இறக்கி இருப்பானுங்க. அண்ட் அவன் நம்ம அடி வாங்கின அங்கிள் பென்னை உயிரோட கடிச்சே சாப்பிட்டுருப்பான். லைக் ரிப்கேஜ் எல்லாம் உடச்சி மொத்தமா சாப்பிட்டு மூஞ்செல்லாம் செதைச்சு வச்சிருப்பான். சோ சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு டார்க்கான காமிக்னு. அண்ட் அங்கிள் பென்னை கொன்னுட்டு இவங்க எல்லாருமே கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம பீட்டர் பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பான். அண்ட் அவன் தான் நம்ம அங்கிள் பென்னோட டெட் பாடியும் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பான். அண்ட் அவனுக்கு அங்கிள் பென்னோட டெட் பாடியை பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இது பண்ணது கண்டிப்பா காப்ளின் தான். பட் ஆனா அவன் ஒரு சாதாரணமான சின்ன பையன் தானே. சோ அதனால அவனால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் அந்த விஷயம் தான் அவனுக்குள்ள ஒரு கோவத்தை விதைச்சிருக்கும். இது இப்ப நம்ம அங்கிள் பெனி இறந்துட்டாரு. பட் இருந்தாலும் ஆன்மே அந்த கரப்ஷன் எடுத்து குரல் கொடுக்கறத மட்டும் நிறுத்தல. பட் அகைன் நம்ம ஆன்மேவை அடிக்கிறதுக்கு நார்மன் ஆஸ்பார்ன் அவர்கிட்ட இருந்த அந்த என்ஃபோர்ஸ் டீம் அனுப்பியிருப்பாரு. பட் ஆனா இந்த வாட்டி அவங்களை எதிர்த்து நம்ம பீட்டர் பக்கம் நின்னு இருப்பான். பட் அகைன் அவன் சின்ன பையன் தானே. சோ அதனால அவனை போட்டு அடி பொளந்து எடுத்துறாங்க. அண்ட் வயசான ஆன்மேவையும் போட்டு அடிச்சிடறானுங்க. பட் ஆனா அந்த என்ஃபோர்சர் கேங் பண்ண அந்த வயலன்ஸை தி டெய்லி பியூகிளோட ஜேர்னலிஸ்ட் அந்த என்ஃபோர்சர் கேங் பண்ண அநியாயத்தை போட்டோ எடுத்து அவங்கள மிரட்டி நம்ம பீட்டர் அண்ட் ஆன்மேவை காப்பாத்தி கூட்டு வந்துருவாருங்க. பட் யார் அவர் சம்பந்தம் இல்லாம சடனா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் டெய்லி பியூகிளோட ஜேர்னலிஸ்ட் பென் யூரிக். அதாங்க டேர்டெவில் சீரிஸ்ல கூட வந்துப்பாரு, அவரே தான். நம்ம பீட்டர் ஆன்மேவை காப்பாத்திட்டு அவரு பிளாக் கேட்னு சொல்லக்கூடிய ஒரு நைட் கிளப்புக்கு போயிருப்பாரு. ஏன்னா பென் யூரிக் கொஞ்சம் ட்ரக் அடிக்ட்டுங்க. ஆனா அந்த கிளப்போட ஓனரா தான் ஃபெலிஷியா ஹார்டியை காமிச்சிருப்பாங்க, அதாவது பிளாக் கேட். பட் ஆனா இவங்க போன நேரமோ என்னமோ அந்த பிளாக் கேட் கிளப்புக்கு நார்மன் ஆஸ்பார்ன் அவனோட ஆளோட உள்ள வந்திருப்பான். ஆனா அங்க நம்ம பீட்டர் பார்க்கற பார்த்தோம் நார்மன் ஆஸ்பார்ன் வாய வச்சு சும்மா இல்லாம அங்கிள் பென் இறந்து போன விஷயத்தை பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்க நம்ம பீட்டர் பார்க்கர் அவசரப்பட்டு அங்க இருந்து விஸ்கி எடுத்து நம்ம நார்மன் ஆஸ்பார்ன் மூஞ்சில ஊத்திடுவான். சோ அதனால அந்த பிளாக் கேட் கிளப்ல இருந்து நம்ம பென் யூரிக் அண்ட் பீட்டர் பார்க்கர் தூக்கி வெளியில வீசிடுவாங்க. பட் ஆனா பென் யூரிக் நம்ம பீட்டர் பார்க்கர் பண்ண விஷயத்தை நினைச்சு டென்ஷன் ஆகாம அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற பீட்டரோட அந்த கோவத்தை புரிஞ்சு அந்த கோவத்தை ஒரு எமோஷனலா யூஸ் பண்ண விடாம நம்ம பீட்டர் பார்க்கருக்கு அது ஒரு டூலாவே யூஸ் பண்ண முடியும்ங்கறத புரிய வைக்கிறதுக்காக பென் யூரிக் நம்ம பீட்டர் பார்க்கரை தன்னோட அசிஸ்டன்ட் ஜேர்னலிஸ்டா சேர்த்துப்பாரு. சோ அதுக்கப்புறம் பீட்டர் நம்ம பென் யூரிக் கூட சேர்ந்து ஏகப்பட்ட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் அப்படிதான் ஒரு இடத்துல ஒரு மொத்த பில்டிங் எரிக்கப்பட்ட ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுல அவங்க அந்த கேஸ் விஷயமா எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ்ல அந்த பில்டிங் எரிக்கப்பட்ட அந்த இடத்துல நார்மன் ஆஸ்பார்னோட ஆளுங்க இருக்கிறத நம்ம பீட்டர் நோட் பண்ணிருப்பான். சோ அதனால பீட்டர் அந்த பில்டிங் எரிச்ச ஆளுங்க நார்மன் ஆஸ்பார்னோட ஆளுங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பென் யூரிக் கிட்ட சொல்ல அதை கேட்ட பென் யூரிக் எடுத்ததுமே அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கூடாது பீட்டர் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருப்பாரு. ஆனா பீட்டர் எப்படியாச்சும் நார்மன் ஆஸ்பார்னை கீழே சரிக்கிறதுக்காக அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். அண்ட் அப்படிதான் ஒரு இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கருக்கு நார்மன் ஆஸ்பார்ன் பண்ண போற ஒரு ஸ்மக்லிங் விஷயத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து. ஆனா அந்த அன்னோன் பர்சன் நம்ம பென் யூரிக் நினைச்சிட்டா நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிருப்பான். ஏன்னா பீட்டர் நம்ம பென் யூரிக்கு வந்த காலை தாங்க அட்டன் பண்ணிருப்பான். ஏன்னா அவருக்கு வந்த காலை இவன் அட்டன் பண்ணிக்கிறானா அப்ப பென் யூரிக் என்னடா பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் முன்ன சொன்னல அவர் ட்ரக் அடிக்ட்னு
அவரு இன்ஜெக்ஷன போட்டு நல்லா மட்டையாயி படுத்துட்டு இருப்பாரு. சோ அந்த கேப்ல தான் பீட்டர் அந்த கால எடுத்து பேசியிருப்பான். அண்ட் அப்படிதான் அந்த ஸ்மக்லிங் ஒரு வேர்ஹவுஸ்ல நடக்குதுங்கிற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அந்த வேர்ஹவுஸ் இருக்கிற இடத்த நோட் பண்ணிக்கிட்டு பீட்டர் டைரக்ட்டா அந்த இடத்துக்கே போய் செக் பண்ணிருப்பான். ஆனா அந்த அன்னோன் பெர்சன் சொன்ன மாரி தான் அந்த இடத்துல ஸ்மக்லிங் நடந்திருக்கும். ஆனா அப்ப இந்த இடத்துல ஸ்மக்கிள் பண்ணிட்டு இருக்கிற என்ஃபோர்சர் கேங் தவறுதலா ஒரு ஆன்டிக் ஸ்பைடர் ஸ்டாச்சு உடைச்சிருவானுங்க. அந்த உடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஸ்டாச்சுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் இருக்குன்னு. தென் அங்க இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே அங்க இருந்த ஒருத்தனை மொத்தமா அவனை சூழ்ந்து கடிச்சு சாவடிச்சிரும். அண்ட் அது எல்லாத்தையுமே நம்ம பீட்டர் பார்க்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு தாங்க இருப்பான். ஆனா அப்பதான் அவனுக்கே தெரியாம அவன் கையில ஒரு ஸ்பைடர் டக்குன்னு வந்து கடிச்சிரும். அண்ட் கடிச்சு அடுத்த நிமிஷமே பீட்டர் பார்க்க ஒரு ஸ்பைடர் காட தான் மீட் பண்ணிருப்பான். அண்ட் அப்ப அந்த ஸ்பைடர் காட் நம்ம பீட்டர் பார்க்க கிட்ட என்னோட பைட் எப்பவுமே கெட்ட நோக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு சாவ கொடுக்கும். ஆனா நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. சோ அதனால உனக்கு ஒரு சாபமா பவரை கொடுக்குறேன்ட்டு நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் பவரை கொடுத்துருக்கோங்க. அண்ட் இப்படிதான் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் பவர்ஸே கிடைச்சிருக்கும். சோ அப்ப நம்ம பீட்டர் பார்க்கரோட ரேடியோஆக்டிவ் ஸ்பைடர் கடிக்கலான்னு கேட்டீங்கன்னா இது 1930s காலகட்டத்துல. சோ அதனால இந்த ரேடியோஆக்டிவ் ஸ்பைடர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்திருக்காதுங்க. சோ அதனால இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கர் கடிச்சது ஒரு மேஜிக்கல் மித்திக்கல் பேஸ்ட் ஆஃப் ஸ்பைடர் தான். அண்ட் அதனால தான் பீட்டரும் ஸ்பைடர் காட மீட் பண்ணி ஒரு சாபமா பவர் வாங்கியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்த்தா அவன் ஒரு பிளாக் கலர் வெப் ஃப்ளூயிட் குள்ள இருப்பான். சோ அதனால அதுக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு பக்காவான சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ண பீட்டர் பார்க்கர் அப்பவே உணர்ந்துருவா தன்னோட பாடியில ஏதோ ஒரு விஷயம் மாற்றமா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன டக்குனு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவன் இவ்வளவு நாளா எதிர்த்து நிக்கணும்னு நினைச்ச நார்மன் ஆஸ்பானோட இடத்துக்கே போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொளந்து எடுத்திருப்பான். ஆனா அப்பதான் அவன் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அவனுக்கு நடந்திருக்கும். அதாவது அவன் இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்த பென்யூரிக் நார்மன் ஆஸ்பானோட ஒரு கரெக்டர் ஜெர்னலிஸ்ட். ஆனா பென்யூரிக் நார்மன் ஆஸ்பானை எதிர்த்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பான். பட் ஆனா சில எவிடன்ஸ் மட்டும் பென்யூரிக் நம்ம நார்மன் ஆஸ்பான் கிட்ட கொடுத்து அதை காசா மாத்திப்பான். சோ அது தெரிஞ்சு நம்ம பீட்டர் பார்க்கர் நம்ம பென்யூரிக்க பார்த்து இதுக்கப்புறம் என் முகத்திலே முழிச்சிடாதன்னு சொல்லிட்டு அந்த துரோகத்தை ஏத்துக்க முடியாம நம்ம அங்கிள் பென் வேர்ல்டு வார் 1ல ஏர்மேனா இருக்கும்போது போட்டுட்டு இருந்த அந்த சூட்டை தனக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேனா மாறிப்பான்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த சீன்ல இங்க கிடையாது. ஏன்னா தலைவன் என்னென்னமோ பாக்கெட்ல கன்னோட சுத்திட்டு இருப்பான். எஸ் இந்த ஸ்பைடர் நொஹருக்கு நோ கில் பாலிசிங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் ரைட் ஆர் ராங் அவ்வளவுதான். ஆனா இதே காமிக்ல அந்த விஷயத்தை பக்காவா ரைட்டிங்ல சேஞ்ச் பண்ணிருப்பானுங்க. பட் அதெல்லாம் நம்ம இந்த காமிக் எக்ஸ்பிளனேஷன்ல பாத்துருவோம். பட் ஆனா இதுதாங்க நம்ம ஸ்பைடர் நொஹரோட பேசிக் ஆரிஜின். அண்ட் இந்த காமிக்ல இருக்கிற சில விஷயத்தெல்லாம் லைவ் ஆக்ஷன் ஆட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரைலர் பார்த்து நிறைய பேருக்கு வந்த கேள்வி ஃபர்ஸ்ட் என்னன்னா யார் இந்த பென் ரெய்லி தான். அதாவது காமிக்ல நம்ம பீட்டர் பார்க்கர் மாதிரியே டிஎன்ஏ மெமரி பவர்ஸ் எல்லாமே சேமா இருக்க ஒரு க்ளோன் தான் பென் ரெய்லி. எனது க்ளோனா? அப்போ அந்த க்ளோனை உருவாக்குனது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மைல்ஸ் வாரன், அதாவது ஜாக்கல். இவன் எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட பயாலஜிக்கல் ப்ரொஃபசர். அண்ட் இவனுக்கு தன்னோட ஸ்டூடெண்ட் குவென் ஸ்டேசி மேல சின்னதா ஒரு கண்ணு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியல குவென் ஸ்டேசி காப்ளினால இறந்து போயிடுவான்ட்டு. ஆனா இவன் குவென் ஸ்டேசி இறந்து போனதுக்கான காரணம் ஸ்பைடர்மேன் நினைச்சுக்கிட்டு அப்பத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வில்லனா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம குவென் ஸ்டேசி டிஎன்ஏ வச்சு பீட்டர் பார்க்கர் டிஎன்ஏ வச்சு ஏகப்பட்ட க்ளோன்ஸ் அவன் உருவாக்கி இருப்பான். அண்ட் அப்படி உருவாக்குற க்ளோன் தான் பென் ரெய்லி. ஆல்சோ முக்கியமா கேனி பார்க்கர். இவங்களெல்லாம் உருவாக்குனது இந்த பைத்தியக்காரனாங்க. அண்ட் ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சுங்க. அதாவது இந்த காமிக்ல பென்யூரிக் ஒரு டிடெக்டிவ் ஜெர்னலிஸ்ட் இருந்தார்ல, அந்த கேரக்டர் பீட்டர் பார்க்கர் ஒன்னா சேர்த்து தான் இந்த பென் ரெய்லி கேரக்டர் எழுதிப்பாங்களோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த காமிக்ல ஸ்பைடர் நொஹர் எந்த இடத்தையுமே ஹேட் போட்டுருக்க மாட்டாரு. ஆனா பென்யூரிக் டிடெக்டிவ் ஜெர்னலிஸ்ட்னால எப்பவுமே கேப்போட தான் சுத்திட்டு இருப்பாரு. அந்த முன்ன சொன்னல அவர் ட்ரக் அடிக்ட்னு, அதே மாதிரி தான் இந்த ட்ரைலர்ல பென் ரெய்லி வலியை தாங்கிறதுக்காக ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. சோ மேபி பென்யூரிக்கும் பீட்டர் பார்க்கர் ஒன்னா சேர்த்து இந்த கேரக்டர் எழுதிப்பாங்களோன்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே ஸ்பைடர் நொஹருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குன்னு பாத்துருவோமா? அதாவது சொல்றதுக்கு புதுசால இல்ல, நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கோ அதே விஷயம் தான் நொஹருக்கும் இருக்கு. பட் ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம ஸ்பைடர் நொஹர் கிட்ட யூனிக்கா இருக்கும். அதாவது நான் ஆரிஜினை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவன் கிட்ட மத்த ஸ்பைடர்மேன் கிட்ட இல்லாத ரிவால்வர் ஒன்னு இருக்கும். அந்த சில காமிக்ல 2 ரிவால்வர் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த விஷயம் என்னதான் ஸ்பைடர்மேனோட யூனிக்னஸ் குறைக்கிறதாவே இருந்தாலும் அந்த விஷயம் தான் ஸ்பைடர் நொஹரோட யூனிக்னஸ் ஏத்துது. ஏன்னா தலைவனை பனிஷர் மாதிரி தாங்க எழுதியிருப்பாங்க. சோ அதனால அந்த ரிவால்வர் ஸ்பைடர் நொஹருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். தென் செகண்டா பார்த்தனா தலைவனுக்கு ஆர்கானிக்கல் வெப். ஏன்னா தலைவனுக்கு ரேடியேட்டிவ் ஸ்பைடர் கட்சில பவர் கிடைக்கல. அந்த ஸ்பைடர் காடே தலைவனுக்கு பவர் கொடுத்திருக்கும். சோ அதனால தலைவனோட ஆர்கானிக்கல் வெப் புல்லட்டே பிளாக் பண்ற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் மத்தபடி பார்த்தனா ஸ்பைடர்மேனுக்கு இருக்க எல்லா பவர்ஸுமே ஸ்பைடர் நொஹருக்கு இருக்கு. பட் இந்த ரெண்டு விஷயம் தான் ஸ்பைடர் நொஹருக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸா இருக்கு. ஆனா என்னதான் இந்த ரிவால்வர் ஸ்பைடர் நொஹருக்கு பிளஸ்ஸாவே இருந்தாலும் அதே விஷயம் தான் வீக்னஸ்லயும் வருது. ஏன்னா ஸ்பைடர் நொஹர் வச்சிருக்கிறது ஒரு ரிவால்வர். சோ அதனால 6 புல்லட்டுக்கு அப்புறம் தலைவர் ஒண்ணு உட்காந்து ரீலோட் பண்ணி தான் ஆகணும். நிறைய இடத்துல ஸ்பைடர் நொஹர் எமோஷனலா ரியாக்ட் ஆகிறதுனால அவன் வச்சிருக்கிற கன்னோட ட்ரிகர்ல கை வச்சுட்டு தாங்க இருப்பான். சோ அதனால அது லாஸ்ட் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி கேட்டகரியில வரும்போது சோ அதுவே தலைவனுக்கு ஒரு வீக்னஸா தான் அமைது. அண்ட் மத்த ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆனா இருக்கிற பவர் ஸ்பைடர்மேனை காட்டிலும் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கும். லைக் நம்ம ஸ்பைடர் நொஹரோட ஸ்பைடி சென்ஸ் புல்லட்டுக்கு கூட ரியாக்ட் ஆகி இருக்காது. பட் ஆனா அது ஒரு சில இடத்துல தான் அப்படி நடந்திருக்கும். எல்லா நேரத்துலயும் அப்படி கிடையாது. ஏன்னா அது சில இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்பைடி சென்ஸாவும் மாறி இருக்கு. அண்ட் அதே மாதிரி டியூரபிலிட்டி அண்ட் எண்டூரன்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பட் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா ரெண்டு பேருமே ஈக்குவல் தாங்க. சரி, இப்போ ஆரிஜின், பவர் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா நேயர்களே, எப்பவாச்சும் ஸ்பைடர் நொஹருக்கு வெனம் சூட் கிடைச்சிக்கிறான்னு யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? பட் ஆனா அப்படி கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேனே அந்த வெனம் சூட் கிடைச்ச அப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மாறி இருப்பான். ஆனா இங்க
இங்க இருக்க ஸ்பைடர் நாயர் நார்மலாவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நோ கில் பாலிசி வேற கிடையாது. சோ அதனால இந்த வெனம் சூட்லாம் அவனுக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, பியூர் ஈவில் வில்லனாவே மாறிடுவான். ஆனா இந்த வெனம் சிம்பியாட்ட நம்ம ஸ்பைடர் நாயர் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெனம் சிம்பியாட் சாம்பிளையும் எடுத்து வச்சிருப்பான். பட் ஆனா வெனம் சூட்ல நம்ம ஸ்பைடர் நாயருக்கு கிடைக்கலங்க. பட் ஆனா வெனம் சூட் கிடைச்சா நம்ம ஸ்பைடர் நாயருக்கு எப்படி கொண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதுதான் நம்ம ஸ்பைடர் நாயரோட ஆரிஜின், பவர் அண்ட் வீக்னஸ். சோ இதே மாதிரி வேற சில கேரக்டரோட ஆரிஜினோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.